ரங்கசாமி ஆளுநர் கைலாசநாதன் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் இளமுதன் பின்னணி என்ன? புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவோட கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதில் மாநில அந்தஸ்து என்ற கோரிக்கையை தான் முதலமைச்சர் ரங்கசாமி எப்போதும் முன்னிலைப்படுத்துவார். அந்த வகையில் தற்பொழுது அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கிறது. அதாவது சுகாதாரத்துறை இயக்குநரை நியமிப்பதில் ஆளுநருக்கும் முதலமைச்சருடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பரிந்துரை செய்த ஒரு நபரை நியமிக்காமல் ஆளுநர் நேரடியாக செவ்வேல் என்பவரை சுகாதாரத்துறை இயக்குநர் நியமித்துள்ளார். இது தொடர்பாக ஆணை வந்தபொழுது முதலமைச்சர் தனக்கு தெரியாமல் இப்படி ஒரு ஆணை வருவதற்கு என்ன காரணம்? நான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது எனக்கு தெரியாமல் ஒரு ஆணை ஆளுநர் நேரடியாக நியமிக்க வெளியிடுகிறார் என்றால் நான் எதற்கு இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோபமாக பேசிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் விழா ஒன்றையும் அவர் புறக்கணித்திருக்கிறார். இந்த தகவல் அறிந்ததை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் முதலமைச்சர் வீட்டிற்கு வந்து சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். 45 நிமிடங்களாக அவர்கள் முதலமைச்சரும் பேசி சமாதானம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. இருப்பினும் முதலமைச்சர் தனது வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் சென்று உள்துறை அமைச்சர் இது தொடர்பாக ஆளுநர் கைலாசநாதனுடன் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு சுகாதார இயக்குநர் மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களில் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுவதாக முதலமைச்சர் ஏற்கனவே சில நண்பர்களிடமும் சில அமைச்சர்களும் கூறியிருக்கிறார். அதே போல தலைமைச் செயலரும் அரசாங்கத்தோடு ஒத்து போகவில்லை என்று கூறியிருக்கிறார். சில அதிகாரிகளும் அரசாங்கத்தோடு ஒத்து போகவில்லை என்று அரசு நேரடியாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு மாநில அந்தஸ்து கோரிக்கை முன்னிலைப்படுத்திதான் நான் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை அதன் அடிப்படையில் தான் ஆட்சி நடத்துகிறோம். ஆனால் அந்த அந்தஸ்து பெறாத நிலையில் ஆளுநர் கை ஓங்கி இருப்பதனால் முதலமைச்சர் தற்பொழுது அதிருப்தியில் இருக்கிறார். இந்த பதவி ஏன் என்ற கேள்வி முதலமைச்சர் மத்தியில் எழுந்திருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி இளமுதன்.